வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூரி பார்க்க போறோம். கோதுமை பூரி பார்த்துருப்பீங்க, மைதா பூரி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரிசி பூரி. அதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி. இப்போ காலையில் உங்களுக்கு டிஃபன் வேணும் அப்படின்னா நைட்டே இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சிருங்க. நான் நைட்டே ஒரு ஆளாக்கு அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சிருக்கேன். இப்போ காலையில் எந்திரிச்சோன்னா அந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு திருப்பி கழுவி வச்சிருக்கேன் அரிசி. அதுக்கு அரைக்கிறது கூட ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு ஆளாக்குனால அரை முடி தேங்காய் சொல்லியிருக்கேன். நம்ம கொஞ்சமாக இருக்கனால மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த தேங்காயும் அரிசியும் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் திக்கு பதமாக அரைச்சிக்கிறணும். இப்போ வாங்க அதை போய் நம்ம அரைக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சிடணும். பாருங்க எந்த அளவுக்கு திக்னஸோடு அரைச்சிருக்குன்னு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுருங்க. போட்டு ஒரு பிடி மைதா மாவு. அந்த மாவு கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும் இல்லையா, நம்ம பூரி தேய்க்கிற அளவு கொஞ்சம் திக்காக வேணும். அதுக்காக அதில் மைதா கலந்துக்கலாம். பார்த்தீங்களா, மைதா போட்டோன்னே எந்த அளவுக்கு நம்ம பூரி மாவு பார்த்து வந்துருச்சு பார்த்தீங்களா. உங்களுக்கு மைதா விருப்பம் இல்லை அப்படின்னா கோதுமை போட்டுக்கலாம். ஆனால் அரிசி மாவோட மைதா கலக்கும் போது நல்லா பூரி, அரிசி மாவு பூரி நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும். கோதுமை மாவு போட்டிங்கன்னா கலர் மாறிடும். எந்த அளவுக்கு பதம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது நம்ம பூரிக்கட்டையில் வச்சு தேய்க்கிறது கிடையாது, கையில் வச்சு தட்டி போடணும். மாவு பிசைஞ்சாச்சு இல்லைங்களா. இப்போ இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு உருண்டையாக எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவி, இலை இருந்தால் கூட இலையில தடவிக்கோங்க. இப்போ பாருங்க அப்படியே ஒப்புட்டு மாதிரி தட்டணும். பார்த்தீங்களா, அப்படி மெல்லிசான, ரொம்ப மெல்லிசாக தட்டாதீங்க, அப்புறம் பூரி உப்பாது. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு திக்னஸில் இப்போ தட்டினதை எடுத்து எண்ணெய்க்குள்ள போட்டுடலாம். பாருங்க, இப்போ பாருங்க புஷ்ஷுன்னு எலும்பி வரும். பாருங்க பாருங்க, பார்த்தீங்களா. லைட்டாக வேணா அது கரண்டியை வச்சு எண்ணெயை அப்படி மேலே மேலே அப்படி தெளித்து விடுங்க. ஓட்டக்கட்டை இல்லாமல் கரெக்டாக கையில் வச்சு தேய்க்கணும். அப்போ தான் இப்போ அரிசி மாவு பூரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ பூரி வெந்துருச்சு, எடுத்துடலாம். இந்த பூரி சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சுட்டு வச்சு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. அவ்வளோதாங்க, பூரி சுட்டாச்சு. எப்படி பாருங்க, புஷ்ஷுன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. லைட்டாக அந்த கரண்டியை வச்சு அப்படியே லைட்டாக அமுத்தி விட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு எலும்பி வந்துடும். ஒரு அருமையான சுவையில் அரிசி பூரி ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பூரியும் சிக்கன் குழம்பு சாப்பிட்லாம். ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க. அருமையான சுவையில் பாருங்க, பார்த்தோன்னே உங்களுக்கு எச்சி ஊருமே. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இந்த சிக்கன் குழம்பும் அரிசி பூரியும் எப்படி இருந்துச்சு என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.